சார் ஒரே ஒரு தெளிவு சார். அமித்ஷாவோ, பிஜேபியில இருக்கிற தலைவர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தாங்க அதெல்லாம் முடிவாகும். இப்போதைக்கு எடப்பாடி தாங்க முதலமைச்சர். எடப்பாடி வெற்றி பெற நாங்கெல்லாம் பாடுபட போறோம். எங்க என்டிஏ கூட்டணி வெற்றி பெற பாடுபட போறோம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொன்னா முடிஞ்சிர போகுதுல்ல. இல்ல அதுதான் இங்க வந்திருக்கும்போது தெளிவா பிரஸ் மீட்ல பேசினது பூரா அதுதான். இல்ல அதுக்கப்புறம் நடக்கிறது தானே விவாதம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 இடத்துல அவர் சொல்றாரு, அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா கேட்கும்போது, நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க மந்திரி சபையில இருப்பீங்களான்னு அவர் ஒரு வார்த்தையில எஸ்ங்கிறதுல போயிட்டார். வேற எதுவும் அதுக்கு அவர் ஒரு கிளாரிபிகேஷனோ இல்ல விளக்கமோ எதுவுமே கொடுக்கல. எஸ்னாவே அப்ப ஆசைப்படுறாங்க. எஸ் இல்லன்னா அவர் பாரதிய ஜனதாவுல இவ்வளவு பெரிய கட்சி தலைவரா இருக்கிறதுக்கே அடையாளம் இல்லாம போயிடுமே. இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது அவரு. சார் எஸ்னா அதெல்லாம் இவங்க ஒரு ஆசையோட இவங்க இருக்காங்கன்ற ஒரு சமிக்கையை கொடுக்குது இல்ல. எந்த கட்சிக்கு ஆசை இருக்காது சொல்லுங்க. எந்த கட்சிக்கு நாளைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி வந்துச்சுன்னா அந்த ஆளுங்கட்சி கூட்டணியில மந்திரி சபையில நம்மளும் இருக்கணுங்கிறது ஆசை இல்லாத கட்சிகள் தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ யார் இருக்காங்க?